வாங்க இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் குமிட்டை கீரை எப்படி கடைன்னு பார்க்கலாம். இந்த கீரையோட பேர் வந்து குமிட்டை கீரை. இது ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு தான் கிடைக்கி. இந்த மழை காலத்துல காட்டில் வரும். எல்லா கீரையும் எல்லா சீசனுக்கு கிடைக்கி. இதான இப்போல்லாம் இது பயிரிடுறாங்களா என்னென்னு தெரியல. இது வந்து இந்த கீரை கிடச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க. இது வந்து குமிட்டை கீரை. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பூவு பாருங்கள், இந்த சின்ன சின்ன பூவாக இருக்குது. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த டவுனில் ஒரு சிலருக்கு தெரியாது. கீரைக்காரிக்கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க குமிட்டை கீரைன்னு. வாங்க இது கிள்ளிட்டு எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். கீரை கிள்ளியாச்சு. இந்த மாதிரி நல்லா பெரிய ஒரு டப்பில் போட்டு, பெரிய பாத்திரமாக இந்த மாதிரி ஒரு டப்பில் போட்டு ஒரு 2-3 முறை அலாசிக்குங்க. இல்லைன்னா மண் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நல்லா அலாசி எடுத்து வடித்து வச்சிடலாம். ஒரு 3 ட்ரிப் அலாசிடுங்க நல்லா. வரமிளகாய் போட்டு கொஞ்சம் வெந்துடுது. நான் 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பத்தலினாலும் கடையும் போது பச்சை தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுடுது. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் வரமிளகாய் போட்டிருக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்துடும். தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இல்லாட்டி ஒரு இப்படி மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நாம் எடுத்து கடைஞ்சிடலாம். இப்போ கீரை நல்லா வெந்துடுது. இது நாம் வெண்ணெயோ தேங்காய் எண்ணெயை போட்டு தாளிச்சிக்கலாம். ஆனால் இப்படி சும்மா வெண்ணெய் உள்ளே போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வருங்க, இந்த மாதிரி சிறுசை பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்படி தட்டி வச்சுருக்கிறேன். இது உள்ளே போட்டுட்டு நம்ம அப்படியே பச்சையாக கூட கடைஞ்சிக்கலாம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கொத்தமல்லி தழை இப்படி பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் தாளிச்சும் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஐட்டமும் உள்ளே போட்டு கடைஞ்சிக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். வெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய். வெண்ணெய் கொஞ்சம் உருவிட்டு எடுத்து நாங்கள் கீரையில் போட்டுடலாம். சும்மா தாளித்து போட்டு ஒரு கொதி வந்தால் போதும். தாளித்து 1 நிமிஷம் கொதிச்சிடுது. உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. உப்பு, கொத்தமல்லி தழை. இந்த மல்லித்தழை நீங்கள் ஆப்ஷனல் தான், இருந்தால் போடலாம், இல்லாட்டி போடாமல் விட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. தட்டி வச்சு வெங்காயம் பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம். இவ்வளவு தான். நான் இப்படியே கடைஞ்சி எடுத்துடலாம். இது சாப்பாட்டுக்கு களிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கீரை மட்டும் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கி கடைஞ்சிருங்க. இந்த மத்தில் கடைஞ்சி எடுத்தாச்சு. நீங்கள் அந்த பிளெண்டர் இருந்தாலும் கூட அதில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லாட்டி மிக்சியில் சும்மா ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். ஆனால் கடைஞ்சா தான் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ டேஸ்டியான குமிட்டை கீரை கடைசல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.